சீமானை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்துள்ளார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடந்த கால வரலாற்றுகளில் திராவிட கட்சிகள் செய்ய தவறிய மிகப்பெரிய ஒரு மோசமான நிகழ்வு என்னன்னா அரசியல் நாகரிகம். அந்த நாகரிக அரசியலை அவர்கள் கையாண்டதே கிடையாது. கடைசியாக அண்ணாதுரை அவர்கள் செய்த பிறகு அதன் பிறகு வந்த எவரும் இதை பெருமளவுக்கு கடைபிடித்ததில்லை. இதை யாரும் செய்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதன் பிறகு முதலில் முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, அதன் பிறகு வைகோ அவர்களை சந்தித்துவிட்டு தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திக்கிறார். இதில் மிகவும் போற்றுதற்குரிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தை மிகவும் நாசமாக்கி இருந்தாங்க. அவங்க நாசமாக்குறதெல்லாம் கடந்து அங்கு ஒரு தமிழர் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பல நாட்களாக எல்லாருக்கும் இருந்தது. அந்த நிகழ்வை, அதுவும் திராவிட கட்சிகள் இல்லாமல் நடந்தது. ஏனால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழராக பார்க்கக்கூடிய பலரும் அவரை ஏற்றுக்கொண்டனர். ஒரு தமிழர் வந்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு இருந்தாங்க. ஆனால் அதனை கடந்து தற்போது பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்துல பதிவு செய்திருக்காரு. அவர் மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வித்தியாசத்தில் தனி பெரும்பான்மை பெற்றிருப்பதுங்கிறதே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விஜய் அவர்கள் இப்போது சீமான் அவர்களை சந்தித்தது வரவேற்புக்குரியது. அவரிடம் நிச்சயம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பற்றியெல்லாம் சில மணி நேரங்கள் பேசிவிட்டு தான் செல்வார்கள் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சீமான் அவர்களை சந்தித்த விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்பு பற்றி உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறவாமல் பதிவு பண்ணுங்கள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு பிறகு வெளிப்படையாக முதல்வர்களை சந்தித்து பதிவு செய்யக்கூடிய ஒரு இரண்டாவது நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது.